இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்காய் பொரியல் தாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. சொரக்காய் ஒன்று எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 4 வரமிளகாய், உப்பு, கடுகு, கருவேப்பிலை தழை, மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக தேங்காய் துருவறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். வடிச்சட்டி சூடாகிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதையுமே வரமிளகாய் போட்டுக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம காயும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விட்டுலாங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். அடுப்பை சிம்மில் வச்சு உப்பு போட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஏன்னா காயில் தண்ணியே வருங்க. ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை. இப்போ பாருங்கள் எப்படி எழுந்திரிச்சுன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம தண்ணியே ஊற்றலை. எப்போவுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் துருவில் தூவிட்டுலாம். நீங்கள் மல்லித்தலையை சேர்த்துக்கிறங்க. கடைசியாக எங்கிட்ட இல்லை, தீர்ந்துருச்சு. அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் குறையுங்க. தண்ணியே சேர்க்காம நம்ம செய்யும்போது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன்.